நான் போன பதிவிலே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவனுக்கு வந்து எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி பேசி நம்மளை எப்படியாவது அடிச்சுக்கிட்டு சாகணும், எல்லாரும் ஒருத்தவங்க அடிச்சுட்டு சாகணும்னு பார்க்குறானுங்க. ஆனால் என்னோட எண்ணம் என்னன்னா, எல்லாரும் ஒன்றா இருந்து ஒழுங்காக சந்தோஷமா, அதாவது பணத்தை பின்னாடி ஓடாம ஒரு வாழ்க்கைக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்க, அதாவது அதுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா பணத்தால் அப்பா அம்மாவை வெளில அனுப்பிச்சிடுறாங்க வீட்டை விட்டு, பெத்த பசங்களே. அப்பா அம்மா பாட்டி தாத்தா யாரையுமே பார்த்துக்கிறது, பணம்னு ஓடி நம்ம பசங்களையும் பார்த்துக்கிறது இல்லை. இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஒன்றும் இல்லை, யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராமு, பசங்க பொண்ணுங்க எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த இன்டர்நெட்டு, அப்புறம் வந்து நமக்கும் இப்போ நம்ம ஒர்க்குக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கும் வேலை பார்க்கறதுக்கு தான் டைம் இருக்கே தவிர பசங்களை பார்க்க டைம் இல்லை. வாழ்க்கையே ரொம்ப மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கு. அது இல்லாமல் யாருமே ஹாப்பியா இல்லை. வாழ்க்கைங்கிறதே ஒரு, அதாவது நம்ம ஒரு நாள் பிறக்கிறோம், ஒரு நாள் சாவ போறோம். அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா மற்றவங்களுக்கு ஏதாவது உதவியா இருந்துட்டு போகணும். அதை விட்டுட்டு சும்மா பணத்து பின்னாடி ஓடி ஒரு பர்பஸே இல்லை. அதாவது மிஞ்சி போனா அவனுக்கு, அப்புறம் அவன் குடும்பத்துக்கு இவ்வளவுதான் நல்லது பண்றானுங்க. மீதி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஒரு எதுவுமே ஒரு நாட்டுக்கு நல்லது பண்றதில்ல, ஊருக்கு நல்லது பண்றதில்ல, சுயநலமா மாறிக்கிட்டு இருக்கு உலகம். ஸோ இப்ப இவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, முதல்ல என்ன சொன்னானுங்க, நானும் ஒரு ஏலியனு, நான் வந்து 14th ட்ரைபு 15th ட்ரைபுன்னானுங்க. இப்போ வந்து என்ன சொல்றானுங்கன்னா, நான் வந்து வேற ஒரு ஏலியனு, அந்த பெலேடியன் கிரகத்திலேருந்து ஒரு 5-6 ஏலியன் ட்ரைப்ஸ் வந்தது, அதாவது ட்ரைப்ஸ் இல்லை, அதாவது ஏலியன் டைப் வந்தது, அந்த ஏலியன்ல நானும் ஒருத்தவன், அதுங்கெல்லாம் வேற மாதிரி. ஒரு இவனுங்க வந்து பிளட் டைப், ஹார்ட் நடுவில் இருக்கும், மற்ற ஏலியன்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும், அவங்க தான் உண்மையான பாஸ், இவங்க வந்து வேணே இவனுங்களை கொல்ல பார்க்கறானுங்க, இவனுக்குள்ள சண்டை அப்படி இப்படின்னு மாற்றி விட்றானுங்க. அப்படி இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஆதாரம் காட்ட சொல்லுங்களேன் பார்ப்போம். இப்போ நான் பெலேடியன்னா அவங்களுக்கு ஆதாரம் இருக்கு. இப்போ இவங்களுக்குன்னா அவங்களுக்கு தான் தெரியும்ல, அவனுங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்கானுங்க, இந்த ஏரியாவில் இருக்கானுங்க அவனுங்க, இந்த ரகம் அப்படின்னு அவங்க பாஸ். அதை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண சொல்லுங்களேன், ரிலீஸ் பண்ணி ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். இவனுங்களுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று ஜீசஸ் சொல்லியிருக்காரு. மற்ற ஏலியன்ஸ் இந்த மாதிரி தப்பு பண்றாங்க, இல்லை மற்ற ஏலியன்ஸ் இருக்கு அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவனுக்கு என்ன சொல்றானுங்க, நாங்கள் வந்து புக் எல்லாத்தையும் மாற்றி எழுதிட்டோம், இது வந்து ஒரு பெரிய லாங் டேர்ம் பிளானு அப்படிங்கிறானுங்க. அப்படி தெரியற மாதிரி எழுதியிருந்தா முட்டாள் கூட தான் மாற்றி எழுதுவானுங்க. ஆனால் தெரியற மாதிரி எழுதலை எதுவுமே. அவனுங்க எல்லாத்தையுமே மாற்ற பார்க்குறானுங்க, அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா உலகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் நடக்கிறது, அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிறது இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. முதல்ல மாவட்டத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது, அது இன்னொரு மாவட்டத்துக்கு தெரியுமானா தெரியாது. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே மூடி மறைச்சிடுறானுங்க. எல்லாமே இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் தான். ஸோ இன்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இன்ஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ணி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கானுங்க. அதோடு இல்லாமல் நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் வந்து தமிழ்நாட்டுக்காரன், இந்தியா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு தான் அடிமை. அப்ப பவர் யார்கிட்ட இருக்கு? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல இருக்கு. நான் வந்து ஒரு தமிழன், என்னோட சொத்து மதிப்பு மிஞ்சி போனா ஒரு 4 கோடி 5 கோடி தான் இருக்கும். நான் வந்து கரெக்டா, நான் ஒரு பண்ணையார் குடும்பத்துல பிறந்தேன். எங்க தாத்தா அவங்க எல்லாம் வந்து ஜமீன்தாரு. ஸோ அதுல எனக்கு சொத்து வந்தது, அந்த சொத்தை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கேன். அதுலயும் நீங்க நிலம்லாம் வித்தாச்சு. இந்த மாதிரி ஏற்பட்ட பிரச்சனையில நானும் இருக்கேன். அவனுங்க வந்து மிஞ்சி போன, நான் 5 கோடி தான் வச்சிருக்கேன், அவனுங்க கிட்டத்தட்ட பல்லாயிரம், ஆயிரம்லாம் இல்ல, கோடியா வச்சிருக்கானுங்க. அவனுங்க ட்ரில்லியன்ஸ்ல வச்சிருக்கானுங்க, நான் மில்லியன்ல கூட இல்லை. ஸோ இப்போ ஆக்சுவலாக ஜீசஸ் வந்து இந்த சேலஞ்ச் பண்ணி இதில் அவனுங்க தோத்துட்டானுங்க. தோத்தா எனக்கு பணம் வரும், பணம் வந்துச்சு அப்படின்னா எங்கள் டீமுக்கும் வரும், நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதை மாற்றலான்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, இலுமினாட்டி முதல்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இலுமினாட்டி எல்லாருமே கே. அதுக்காக எல்லா இலுமினாட்டியும் தப்பானுங்களானா இல்லை, சில நல்லவங்களும் இருக்காங்க. ஸோ நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன், நீங்களே எது உண்மை எது பொய்ங்கிறத கடைசியா எல்லா பிரச்சனையும் நாங்கள் முடிச்சுட்டு எல்லா கேஸையும் நாங்கள் சால்வ் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் வந்து நிற்பேன். நிற்கும்போது என் டீமு எல்லாருக்கும் நீங்களே ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க, நீங்களே தேர்ந்தெடுங்க, உண்மை எதுன்னு நீங்களே கண்டுபிடிங்க. தேங்க்ஸ்.